பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் தேசத்தின் வழியாக நடப்பது ஞானம். ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. எனது வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்திய உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்களுக்கும் அப்படியே செய்யும். கடந்த வாரம் முழுவதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் தேசத்தின் வழியாக நடப்பது என்ற தலைப்பில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நம் வாழ்வில் எழக்கூடிய ஒவ்வொரு தேவைக்கும் அல்லது பிரச்சனைகளுக்கும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்கும் தேவனுடைய வார்த்தையில் குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்கள் சமமாக இருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலம் உங்களுக்கு காண்பிப்பதே எனது நோக்கம். இதை சுருக்கமாக, தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஏற்பாடுகள் அவருடைய வாக்குத்தத்தங்களில் இருக்கிறது என்றும் அந்த வாக்குத்தத்தங்களே நம்முடைய சுதந்திரம் என்றும் சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்ற தலைவரின் கீழ் தேவன் தம் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு, எபிரேய மொழியில் அதே பெயர் ஆகும், இயேசு என்ற தலைவரின் கீழ் தேவன் தனது மக்களை வாக்குத்தத்தங்களின் தேசத்திற்கு அழைத்து சென்றார். இருப்பினும் தேவன் வழங்கிய முழு சுதந்திரத்தையும் பெற யோசுவாவுக்கு நீண்ட காலம் பிடித்தது. யோசுவா புஸ்தகத்தின் பாதியில் இஸ்ரவேல் பல வெற்றிகளையும் அதிக நிலங்களையும் பெற்ற பிறகும் தேவன் அவரிடம் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் நிறைய உள்ளது என்றார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதுவே உண்மையாகும். புதிய ஏற்பாட்டில் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் நிறைய உள்ளது. தேவன் நம்முடைய வாக்குத்தத்தங்களில் நமக்காக செய்திருக்கும் ஏற்பாட்டின் ஒரு சிறிய பகுதிக்குள் மட்டுமே நாம் நுழைந்திருக்கிறோம். ஆகவே இந்த வாரம் நம்முடைய பரலோக யோசுவாவான இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் தேவன் நமக்காக வழங்கிய இந்த வளமான அற்புதமான தேசம், அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் தேசத்தின் ஆய்வுகளை தொடரப்போகிறோம். இந்த வாரம் நாம் பார்க்கும்போது குறிப்பிட்ட வகையான வாக்குத்தத்தங்கள் நடைமுறை ஞானத்தின் பல்வேறு வடிவங்களுடன் தொடர்புடையவர்களாகும். வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து ஞானமும் எப்போதும் நடைமுறைக்குரியது என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். தேவனுடனான எனது நீண்ட பயணத்தில் அவர் மிகவும் நடைமுறைக்குரிய தேவன் என்பதை நான் கண்டுபிடித்தேன். மேலும் உண்மையான ஆவிக்குரிய காரியமும் மிகவும் நடைமுறைக்குரியது. நாம் சில நேரங்களில் பரலோக சிந்தையை கொண்ட மனிதர்களை பற்றி பேசுகிறோம். அவர்களால் பூமியில் எந்த பயனும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உண்மையான ஆவிக்குரியவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவரால் உண்மையிலேயே வழிநடத்தப்பட்டவர்கள் எப்போதும் மிகவும் நடைமுறை மனிதர்களாக இருப்பார்கள். ஞானம் சம்பந்தமாக இன்று நாம் பார்க்க போகும் முதல் வாக்குத்தத்தம் யாக்கோபு 1 அதிகாரம் 5-8 வரைக்கும் இதில் காணப்படுகிறது. 5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சரி, நமக்கு தேவைப்படும் எந்த சூழ்நிலையிலும் நம்மில் எவருக்கும் ஞானத்தின் மிக தெளிவான வாக்குத்தத்தம் உள்ளது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். நமக்கு ஞானம் இல்லாததால் தேவன் நம்மிடம் குறை காண மாட்டார். நமக்கு ஞானம் குறைவு என்பதே அவர் அறிவார். மேலும் நாம் எதில் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை வழங்க தயாராக இருக்கிறார். அதனால் அவர் கடிந்து கொள்ள மாட்டார். பின்னர் யாக்கோபு கூறுகிறார், அவனவனுக்கு கொடுக்கப்படும், அதாவது கேட்கிறவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். நமக்கு தேவைப்படுகிற ஞானம் இல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம், முதலில் அதன் தேவையை நாம் அறியாததுதான். நமக்கு ஞானம் குறைவாக இருக்கிறது என்று நாம் ஒப்புக்கொள்வதில்லை. நாம் நம்மீதும் நமது சொந்த புரிதல் மீது நம்பிக்கை வைப்பது பேரழிவிற்கு வழிவகுக்கிறது. அல்லது சில சமயங்களில் நமக்கு ஞானம் குறைவுள்ளதாக காண்கிறோம், ஆனால் அதற்காக நாம் தேவனுடன் கேட்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. மீண்டும் நாம் பெறாததற்கு 3வது காரணம், நாம் விசுவாசத்திற்கு கேட்காததுதான். நாம் கேட்பதை அவர் நமக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார். அதனால தான் யாக்கோபு அங்கு கூறுகிறார், ஆனால்
அவன் கேட்கும்போது அவன் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இது வேதத்தின் முழு போதனைக்கும் ஒத்துப்போகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனவே நீங்கள் எதற்காக தேவனிடம் வந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது நமது திட்டவட்டமான ஞானத்தின் உதாரணத்துக்கு குறிப்பாக பொருந்தும். யாக்கோபு சொல்கிறார், அவன் கேட்கும்போது அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இது மிகவும் வலுவான வார்த்தைகள். இருமனம் கொண்ட மனிதன் தான் செய்யும் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருப்பான். அவனால் தேவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தேவனிடமிருந்து ஞானத்தை தேடுவதில் நாம் தாழ்மையான விசுவாசத்துடன் கேட்டால் அதை நம்புவதற்கு நம் இருதயங்களையும் மனதையும் அமைக்க வேண்டும் என்பதை காணலாம். நாம் கேட்பதை தேவன் கொடுப்பார். அவர் கொடுக்க காத்திருக்கிறார். உண்மையில் நமது தேவையை பார்த்து நாம் கேட்பதற்காக அவர் காத்திருக்கிறார். ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவில் உள்ள நமது மொத்த சுதந்திரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். உதாரணமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனத்தில் பவுல் கூறுகிறார், 30ஆம் வசனம், அந்தப்படி நீங்கள் அவராலே, அதாவது தேவனுடைய செயலினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே நம்முடைய முழு சுதந்திரமும் உண்மையில் கிறிஸ்து இயேசுவில் இருப்பதை நீங்கள் காணலாம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனவே இயேசு கிறிஸ்துவே நமது ஞானம். நமது ஞானம் அனைத்தும் அவரிடமே உள்ளது. அவரே நமது நீதியும் நமது பரிசுத்தமும் நமது மீட்புமாக இருக்கிறார். பின்னர் மீண்டும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தில் பவுல் இவ்வாறாக கூறுகிறார், அவர் கொலோசிய பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காகவும் பிற இடங்களில் உள்ள மற்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். 2ஆம் வசனம், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். 3ஆம் வசனம், அவர்களுக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஞானம் மற்றும் அறிவின் அனைத்து பொக்கிஷங்களும் இயேசு கிறிஸ்துவில் மறைந்துள்ளன என்பதை கவனியுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பு நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக இருந்தேன். நான் தொடர்ந்து ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் மனித ஞானத்தின் கழிவுகள் மற்றும் குப்பை குவியல்களில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபோது ஞானம் மற்றும் அறிவின் அனைத்து பொக்கிஷங்களும் அவரிடம் இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அந்த குப்பை குவியல்களிலிருந்தும் அந்த கழிவு குவியல்களிலிருந்தும் ஒதுங்கி ஞானம் மற்றும் அறிவின் பொக்கிஷங்களை கொண்ட இயேசு கிறிஸ்துவிடம் உள்ள ஞானத்தை தேட என் மனதை செலுத்தினேன். இப்போது மறுபுறம் முட்டாள்தனம் என்பது புத்திசாலித்தனம் இல்லாதது மட்டுமல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடன் ஒத்துப்போகாத இதயத்தை குறிக்கிறது. முட்டாள்தனத்திற்கு ஒரு தார்மீக குணம் உள்ளது. மார்க் 7ஆம் அதிகாரம் 21-22 வசனத்திலே மறுரூபமாக்கப்படாத மனித இருதயத்திலிருந்து வெளிவரும் தீய காரியங்களின் பட்டியலை இயேசு கிறிஸ்து தருகிறார். அவர் கூறுகிறார், 21ஆம் வசனம், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். என்ன ஒரு மோசமான தொடர்பை முட்டாள்தனம் கொண்டுள்ளது என்பதை கவனியுங்கள். இது திருட்டு, கொலை, விபச்சாரம், பொறாமை, அவதூறு, பெருமை மற்றும் பல தீய விஷயங்களுடன் செல்கிறது. பேச்சு வழக்கு அரபு மொழியில் புத்திசாலித்தனம் என்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் சோம்பேறி என்ற வார்த்தை இருக்கிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் முட்டாள்தனத்திற்கும் ஒரு தார்மீக முக்கியத்துவம் உள்ளது.
இது புத்திசாலித்தனம் இல்லாதது அல்ல, ஆனால் அது பண்பு இல்லாததாகும். இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமாக ஆக்கப்பட்டார் என்பதையும், ஞானம் மற்றும் அறிவின் அனைத்து பொக்கிஷங்களும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகின்றன என்பதையும் நாம் கண்டோம். இந்த பொக்கிஷங்களை நாம் எவ்வாறு அணுகுவது? நாம் கேட்கும்போது நாம் கேட்பதை தேவன் எவ்வாறு வழங்குகிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முக்கிய விடை காணப்படுவதாக நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களிடம் பேசுகிறார், கூறுகிறார். 13ஆம் வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். சரி, ஞானம் மற்றும் அறிவின் பொக்கிஷங்கள் கிறிஸ்துவில் உள்ளன. ஆனால் அந்த பொக்கிஷங்களை நமக்கு கிடைக்க செய்பவர், அவற்றை எடுத்து நமக்கு வெளிப்படுத்துபவர் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை நிர்வகிப்பவர். அதில் கிறிஸ்துவில் உள்ள ஞானம் மற்றும் அறிவு ஆகிய ஐஸ்வர்யங்களும் அடங்கும். எனவே தேவன் நமக்கு தருவதாக வாக்களித்த ஞானத்தை பெறுவதற்காக நாம் பரிசுத்த ஆவியானவருடன் தொடர்ந்து நெருங்கிய தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க வேண்டும். அந்த ஞானம் மற்றும் அறிவின் பொக்கிஷங்களை நமக்கு கிடைக்க செய்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் தேவ ஆவியுடன் இணக்கமாகவும் ஐக்கியத்துடனும் நடக்க வேண்டும். ஆவியானவர் சொல்வதை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய மென்மையான தொடுதலுக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர் நமக்கு தரும் எச்சரிப்புகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம் வழியில் வைத்த சிகப்பு விளக்குகளில் ஒன்றை நாம் கடந்து செல்வதால் நாம் சிக்னலில் சிக்கிக்கொள்கிறோம். மேலும் ஒருவித விபத்து அல்லது பேரழிவில் சிக்கிக்கொள்கிறோம். ஞானம் நமக்கு கிடைக்காததால் அல்ல, ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்க்காததால். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் இதை சொல்கிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மகன்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை முதிர்ச்சியை குறிக்கிறது. அவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவார் என்பது முதிர்ந்த விசுவாசியின் அடையாளமாகும். பரிசுத்த ஆவியானவரின் ஒவ்வொரு சிறிய அசைவிற்கும், திசை காட்டுதலுக்கும், மிக மெல்லிய சத்தத்துக்கும் அவர் உணர்திறன் உடையவராக இருப்பார். இந்த வழியில் ஞானம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறது. இப்போது ஞானத்தை எவ்வாறு பெறுவது என்பதற்கான வழிகாட்டுதலின் மற்றொரு வார்த்தை, ஞானத்திற்கான தேவனுடைய ஏற்பாட்டின் மீது உங்கள் மனதை செலுத்த வேண்டும். அதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம். நீதிமொழிகள் அந்த வார்த்தைகளும் தொடங்குகின்றன. 2ஆம் வசனம், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களுக்குரிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். எனவே நீதிமொழிகள் புஸ்தகத்தை உங்கள் மனதுக்கு ஊட்டுங்கள். அந்த புஸ்தகத்தில் 31 அதிகாரங்கள் உள்ளன. நாளொன்றுக்கு ஏன் ஒரு அதிகாரத்தை படிக்கக்கூடாது? ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு மாதமும் அதை செய்யுங்கள். என்னை நம்புங்கள், அந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்ததை விட அதன் முடிவில் நீங்கள் மிகவும் புத்திசாலியாக இருப்பீர்கள். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கிடைக்க செய்யும் ஒரு குறிப்பிட்ட வழியை நாளை நான் கையாளுவேன். வாழ்க்கையில் சரியான வழியை கண்டுபிடிப்பது எப்படி என்பதுதான் எனது தலைப்பு. ஆமென்.